பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இன்றும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சொன்னதை உனக்கு செய்யும் வரை நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிற பொழுது, யாக்கோபு தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொழுது தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னுடைய தகப்பனார் முதிர் வயதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், தன்னுடைய யாக்கோபின் சகோதரனை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் நல்ல போஜனத்தை கொண்டு வர சொல்லுகிறார். ஏசா என்கிற மனிதன் தன்னுடைய அப்பா சொன்னதற்காக ஓடி காட்டிற்கு விரைந்து ஓடி போகிற பொழுது தன்னுடைய தாய் ரெபேக்காள் யாக்கோபை பார்த்து அவனுக்கு நல்ல சமையல் எல்லாம் செய்து கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்ளும்படி தன் தாய் சொல்கிறாள். அப்படியாக சொல்லி அந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு தன் தாய் சொல்கிறாள், இனி நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். ஏனென்று கேட்டால், தன்னுடைய தாயினுடைய அன்பில் இருந்தும், தன்னுடைய தகப்பனுடைய அந்த அரவணைப்பில் இருந்தும், சகோதரனுடைய அந்த கைகளில் இருந்தும் விலகி போகும்படி சொன்ன பொழுது யாக்கோபுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் தவித்து போன ஒரு நிமிடம். அப்படியாக ஓடி அவன் மலைகளில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, அவன் அந்த இரவில் தூங்குகிற பொழுது ஒரு கல்லை எடுத்து தலகணையாய் வைத்து தூங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை தான் இங்கே நாம் வாசிக்கப்பட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய், உன்னுடைய சகோதரர் சகோதரிகள், உன்னுடைய உறவினர்கள் யாரெல்லாம் உனக்கு சுற்றி இருந்தாலும் நீ தனிமை இருக்கப்படுகிற ஒரு நாள் உனக்கு வரும். அந்த நாளில் யாராவது இன்னைக்கு இருந்து என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, உன் தாய் தகப்பனோடு நீ உல்லாசமாக இருக்கிற காலத்தை விட நீ வேதனையோடு தனிமைப்பட்டு இருக்கிற அந்த நேரம் இருக்கிறது இல்லையா, அந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய லட்சியத்தை குறித்து ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிற நேரம் நீ தனிமைப்பட்டு இருக்கிற நேரம். நீ புலம்பிக் கொண்டே இருக்கிற, நான் கடந்த நாட்களில் என் தாய் இருந்தாங்க, தகப்பன் இருந்தாங்க, சகோதரர் இருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு யாரும் இல்லை, நான் ஒத்தை தனிமையில் இருக்கிறேன்னு ஆண்டவர் என்னை கொண்ட பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய தனிமையில் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேச கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய தனிமையில் இந்த உலகத்தை படைத்தவராய் இருக்கிற நம் ஆண்டவர் உன்னை குறித்துள்ள லட்சியத்தை குறித்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது யாரெல்லாம் இருக்கிறப்ப பேசுறாரு இல்லைங்க, நீ தனிமையில் இருக்கிறப்ப, நீ வேதனையில் இருக்கிறப்ப, துடிச்சு கொண்டு இருக்கிறப்ப, உனக்கு யாருமே இல்லைன்னு கைவிடப்பட்டு இருக்கிறப்போ உன் கூட பேச ஒருவர் இருப்பார்னா, அவர் சொன்ன வார்த்தையை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் உன்னை கைவிடாமல் உன்னை திரும்ப கொண்டு வருகிறவர், உன் கூட இருக்கிறார் என்று இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் இதை ஏற்றெடுத்து இன்னைக்கு ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று, என் தனிமையில் என்னோடு இருக்கிறார் என்று, என்னோடு எனக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் என்னோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னோடு இருப்பேன் என்று. நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்க நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்டு, ஆண்டவரே, தனிமைப்பட்டு, ஆண்டவரே, ஒன்றும் இல்லாதவர்களை போல் இருக்கிற இந்த நிமிடத்தில் இருக்கிற உமது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நிமிடமே அவர் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஒரு எதிர்காலத்தை குறித்து பேசுகிற ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடியினாலே நன்றி அப்பா. ஆண்டவர் உமது நாமத்தில் இந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.